tum tum tananana tum tum tanana tum tum tananana tum tarigidum dinanana tum tarigidum dinanana tum tum tanana tum tum tananana tum tum tanana tum tum tananana tum tarigidum dinanana tum tarigidum dinanana tum tum tarigidum தத்தி தருகிறதும் தலாங்கு தருகிறதும் தகுதி தருகிறதும் தீரன 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 சிதம்பரம் நம்ம பூபதி கிட்ட ஒரு வேலை சொன்னா கரெக்டா செஞ்சிருவான். இப்ப செஞ்சுட்டானே, 3 பேரை உண்டு உட்கார வச்சுட்டானே. வந்துட்டாங்களா? அப்புறம் ஒன்னா வர சொல்லு. யாருக்கு சந்தோஷம் கட்டி இஷ்டமா அவளை கட்டி வச்சிருவோம். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏண்டா 3 பேரும் சரின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? இப்பவே பேய் மொழி முழிக்கிற. ஆல் தி பெஸ்ட். வரேன். டே நீ எங்க போற? நீ இரு. நல்லது கெட்டது ரெண்டுக்கும் கூட இருக்கிறவன் தான் நண்பன். ஆனா இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. உட்கார்ற பேசல. ஹலோ, அங்க 3 பெண்கள் வந்திருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர உள்ள நான் சந்தோஷோட அப்பா அம்மா. இந்த கம்பெனியில வேலை தேடி வந்த உடனே நான் உன்னை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் கையில மோதிரத்தை மாட்டி உன்னை ஏமாத்திருக்கிறான் என் பையன். எனக்கு தெரிஞ்சு இந்த மகாபாவத்துக்கு பிராயச்சித்தம் கல்யாணம் தான். அவனையே உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு உன்னை என் வீட்டு மருமகளாக்கிக்க நான் தயாரா இருக்கிறேன். உனக்கு சம்மதமான கேட்கிறேன். என்னம்மா யோசிக்கிற? கேட்கிறாரு, பதில் சொல்லு. கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? சந்தோஷுக்கு என் உடம்பு மட்டும்தான் நோக்கம். அதுவும் இல்லாம அவருக்கு காமம் மட்டும்தான். அதுக்கு நான் சம்மதிச்சதுக்கு காதலும் ஒரு காரணம். என் சம்மதத்தோட நடந்தாலும் அது கற்பழிப்பு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவும் நான் தூய்மையா இருக்கிறதா நம்புறேன். எனக்கு ஒரு நல்லவன், பக்கா ஜென்டில்மேன் ஏன் கிடைக்க மாட்டான்? நான் எதுக்கு ஒரு காம கூட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? சந்தோஷம் பார்த்தா அவன் மூஞ்சில இந்த மோதிரத்தை விட்டுறீங்கன்னு நினைச்சேன். எனக்காக அந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க. இது நிச்சயமா சந்தோஷ் எடுத்த முடிவா இருக்காது. இது நீங்க எடுத்த முடிவுதான். மோதிரத்தை மாட்டி உங்க பையன் என்னை ஏமாத்தினா, கல்யாணம்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? அப்பாவும் பிள்ளையும் எப்படி சார் ஒரே மாதிரி சிந்திக்கிறீங்க? உங்க பையனோட நோக்கம் என்ன அனுபவிக்கணும், உங்களோட நோக்கம் என்ன அவனுக்கு கட்டி வச்சு பாவத்தை கழுவிடணும். அவன் என்ன அப்படி யூஸ் பண்ணா, நீங்க என்ன இப்படி யூஸ் பண்ண பாக்குறீங்களா? நான் என்ன நீங்களும் உங்க பையனும் உருட்டி விளையாடுற விளையாட்டு பொம்மையா? உயிருள்ள பொண்ணு சார். அட போங்க சார். இலவசமா 100 ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க பாவமாவது தீரும். இந்தாங்க, அதுக்கு என்னோட சின்ன டொனேஷன். சரிங்க சார், சந்தோஷ கட்டிக்கிறேன். அப்புறம் என்ன ஆகும்? எத்தனை பேர் உனக்கு மோதிரம் போட்டேன்னு சந்தோஷ் கேட்பான். நீ யோக்கியமா? நீ எத்தனை பேருக்கு மோதிரம் போட்டு நான் கேட்பேன். என் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்குமா, இல்ல அவன் மேல எனக்கு மரியாதை இருக்குமா?
நாங்க நடத்துறது குடும்பமா இருக்காது, குருச்சேத்திரமா தான் இருக்கும். நீங்க எனக்கு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா இது வரம் இல்ல, சாபம். உங்க சாபம் எனக்கு வேண்டாம். சிதம்பரம், இப்படியே இடிஞ்சு போய் நின்றுட்டு இருந்தா எப்படி? அடுத்தது என்ன பண்ண போறோம்? அதை பத்தி யோசனை பண்ணு. யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? சந்தோஷ் ஏமாத்தின பொண்ணுகளே அவனை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த நம்பிக்கை துரோகி போய் கட்டிக்க சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு என்ன பார்த்தே கேட்குறாங்க. நான் ரொம்ப பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா. இப்போ தாண்டா புரியுது, சில இடங்களில் பணத்துக்கு வேல்யூவே கிடையாதுன்னு. கேட்டால் இந்த பொண்ணு பாரதி பணத்தை வச்சு எல்லாமே சாதிக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு. அதை கரெக்டாக இந்த பொண்ணுகளை நிரூபிச்சிட்டாங்கடா. ஏதோ சந்தோஷ் பண்ணின பாவத்தினுடைய அளவை குறைக்கலாம்னு நினைச்சோம், முடியல. ஏமாந்து போய் கெட்டு போன பெண்கள் எல்லாம் கெடுத்தவனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது சினிமாவில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையில யதார்த்தத்துல நம்ம பொண்ணுகள்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. சந்தோஷ்கிட்ட ஏமாந்த பொண்ணுகளே உன்னை கட்டிக்க முன் வரல, வேற எந்த பொண்ணு சம்மதிக்கும்? ஏண்டா ஃபீல் பண்ற? உள்ளூர்ல விலை போகாதது வெளியூர்ல தானே விற்கணும். வித்துருவோம். என்னடா சொல்ற? அமெரிக்காவில் உனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ் நிறைய இருக்குமே, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை பாரு, நம்ம சந்தோஷத்துக்கு முடிச்சிடுவோம். இந்த பர்ற பத்ரி, பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, என் பையனை பத்தி உண்மைகளே நான் சொல்லித்தான் தீருவேன். நீ சாதாரணமாவே பொய் சொல்ல மாட்ட, அதுவும் இந்த விஷயத்துல உண்மையை மறைக்க மாட்ட. ஆனா சிதம்பரம், ஒன்றும் அமெரிக்காவில் இருக்கிற நம்ம ஆளுங்க இந்த கலாச்சாரம் பண்பாட்டில் நம்மளை விட தீவிரமா இருக்காங்க. அதனால பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏய் சிதம்பரம், பேசாம நம்ம சந்தோஷுக்கு ஒரு வெள்ளைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி பையனை மீட் பண்ணணும்னு சொல்லுவா, நோ ப்ராப்ளம். நம்ம சந்தோஷ் தான் எந்த பொண்ணா இருந்தாலும் பேசியே மயக்கிடுவானே. எனக்கு என்னவோ இந்த வழி கொஞ்சம் ஈஸியா ஒர்க் அவுட் ஆகணும்னு தோணுது. ஈஸியா ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. ஆமாண்டா, வெள்ளைக்காரங்க கல்யாணத்தை பத்தி பெருசா நினைக்காம இருக்கலாம், ஆனா கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் சின்சியர் கமிட்மெண்ட்லாம் எதிர்பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷ் இங்கே அங்கேன்னு வாலாட்டினா நிச்சயமா அது டைவர்ஸ்ல தான் முடியும். அப்போ வெள்ளைக்காரிய சந்தோஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. பத்ரி, சந்தோஷம் எப்படி திருத்தி ஆகணும், அதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும்ப்பா. அதுக்கு நம்ம ஊர் பொண்ணுகள் தான் சரி. கரெக்டா, நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு தான் அன்பு, அரவணைப்பு, பொறுமை இதெல்லாம் அதிகம். பத்ரி, உனக்கு அந்த ராமச்சந்திரன் ஞாபகம் இருக்கா? ஆர் யூ இன் டச் வித் ஹிம்? எந்த ராமச்சந்திரன்? நம்மளோட படிச்சானே, அண்ணா நகர் ராமச்சந்திரன். அவனையா சொல்ற? என்னடா டச் இருக்காரு கேக்குற? நான் என்ன உன்ன மாதிரி அமெரிக்காலியா இருக்கேன், இங்க அமைஞ்சிக்கரையில தானே இருக்கேன். அடிக்கடி அவனை மீட் பண்ணுவேன், அவங்க கூட உன்னை பத்தி விசாரிப்பான். அவனுக்கு 3 பொண்ணுகள் இல்ல? ஆமா, பையன் வேணும்னு 4-5க்கு போகாம 3ஓட நிறுத்திக்கிட்டான். இப்போ ரீசெண்டா தான் அவன் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. பத்திரிக்கை வச்சிருந்தான், போயிருந்தேன். மாப்பிள்ள ஹைதராபாத், இப்ப பொண்ணும் ஹைதராபாத்ல போய் செட்டில் ஆயிடுச்சு. ஐ சி. அப்போ கல்யாணத்துக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்காங்க அவனுக்கு. என்ன சொல்ற? அவனுடைய 2வது பொண்ணை நம்ம சந்தோஷுக்கு முடிச்சிடலாங்கிறியா?
பிரமாதமான ஐடியாடா. ஆமாண்டா, முதல் பொண்ணு கல்யாணத்துக்கே நிறைய கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னான். இந்த நிலைமையில ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்தை நாம செலவழிச்சு பண்ணி வச்சா அவனுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கும். உனக்கும் ஒரு பழைய ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணினோன்னு சந்தோஷமா இருக்கும். நான் அப்படி நினைக்கல பத்ரி. என்னோட சந்தோஷுக்கு பொண்ணை கொடுக்க சம்மதிச்சான்னா அது அவன் எனக்கு பண்ற உதவின்னு நான் நினைக்கிறேன். ஆனா சிதம்பரம், நீ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பணத்துக்கு சில இடங்கள்ல வேல்யூ கிடையாது. அதனால நீ எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். நீ இப்போ என்ன சொல்ல வர? அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன். தெரியும்டா, அவமானமாக தான் இருக்கும். என்ன பண்றது? சகிச்சுட்டு தான் ஆகணும். என் குழந்தைகளை நெக்லெக்ட் பண்ணிட்டு பணத்தை தேடிக்கிட்டு அமெரிக்கா ஓட்டின பாரு, அதுக்கு கடவுள் எனக்கு கொடுக்குற தண்டனை இதுன்னு நினச்சிக்கிறேன்டா. போதும்மா. ம். ஏண்டா, வேலை தான் ஒண்ணும் இல்லையே, நேரத்துக்கு வந்து கொட்டிட்டு போக வேண்டியதாண்டா. டயத்தை கொட்டிட்டு மறுபடியும் போய் ஊர் சுத்த வேண்டியதாண்டா. சாப்பிடும் போது அவனை எதுவும் சொல்லாதீங்க. திங்கிற சோறு எப்படி உடம்புல ஒட்டும்? அதெல்லாம் நல்லாவே ஒட்டும். ஏய், உழைச்சு சாப்பிட்டா இன்னும் கூட உடம்புல அது நல்லா ஒட்டுண்டா. நீங்க போய் வெளியே கதவை சாத்திட்டு வாங்க, போங்க. இந்த வேலையை கூட துறை அவர்கிட்ட சொல்லிட்டாத, நானே தான். இருங்கப்பா, நீங்களே மீட்டர் கோவிந்தனோட ஆளுங்க ஏற்கனவே வந்திருக்கீங்கல்ல? ஆமா, எதுக்கா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இப்ப வந்தாதான் சரவணனை பார்க்க முடியும். பகல்ல வந்தா வெட்டி அவசர் வீட்டுல இருக்கிறது இல்ல. ஏயா, அதுக்காக நைட்ல வருவீங்களா? அவன் இப்பதான் சாப்பிட்டுட்டு இருக்கான். பையன் மேல ரொம்ப தான் பாசம். அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போனாதான் எங்களுக்கு நைட்டு சாப்பாடு. ஏய், என்ன சரவணா, சாப்பாடை ஏன்பா பாதியில விட்டு வந்த? இருந்து பொறுமையா சாப்பிட்டு வர வேண்டியதானே? உனக்காக நாங்க வெயிட் பண்ண மாட்டோமா என்ன? இப்ப என்ன தகராறு பண்ண வந்திருக்கீங்களா? என்ன சரவணா தப்பா பேசுற? நாங்க வட்டி பணம் தான் வாங்க வந்தோம். அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இல்ல? சரி, நேரங்காலத்தை நீ சொல்லு, அப்போ வரும். ஏய், யோ, என்னப்பா அது போயிட்டே இருக்கீங்க? இல்லங்கறல. நில்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. பணத்துக்கு தான் நான் வெளியே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, கிடைச்சதும் நானே நேரில் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்றேன். என்ன எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க? இப்ப என்ன மாத்தி சொல்லணுங்கிறியா? பணத்தை எப்ப தர போற? கொடுக்க முடியாது, வெளியே போங்கடா. என்னது கொடுக்க முடியாதா? ரொம்ப கூலா சொல்றாரு போறா, கொடுக்க முடியாதுன்றத. தம்பிக்கு நம்மளை பத்தி யாருன்னு தெரியல. ஆமா, இவனுக்கு பெரிய இவனுங்க. ஒழுங்கு மரியாதை போக போறீங்களா இல்லையா? போகலாம். இப்ப என்ன பண்ணுவேன்? நேரங்கட்ட நேரத்துல வயசு பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல வந்து கலாட்டா பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியும்ல? சரவணா, இப்போ நாங்க என்ன கேட்டுட்டோம்? வாங்கின பணத்தை எப்ப திருப்பி கொடுப்பேன்னு கேட்டோம். அதுக்கு எதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு சொல்ற? இங்க பாரு சரவணா, நமக்குள்ள சண்டை வேணாம், சுமூகமா போயிருவோம். காலையில கோவிந்தன் என்ன வீட்டுல வந்து பார்த்துரு, ஒரு வார்த்தை பேசிரு, சரியா? போ. வாங்கடா வாங்கடா போகண்டா. என்னம்மா சொல்ற? அப்பா, இவ என்ன சொல்றா தெரியுமா? அந்த ரவுடி பசங்க உங்களை பார்த்தா பயப்பட மாட்டேங்கிறாங்களாம், ஆனா சரவண பார்த்தா பயந்து நடுங்குறாங்களாம். அண்ணன் பெரிய வீரங்கரா. ஏமா, சும்மா மிரட்டிட்டா போதுமா? வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு வக்கு இல்ல, இதுல என்ன பெரிய வீராப்பு வேண்டி கிடக்கு? சரி சரி, டைம் ஆகுது, எல்லாரும் உள்ள போய் படுங்க, போங்க. சரவணா நெல்லு. இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போற? அக்கா, எல்லாம் காலையில பாத்துக்கலாம், நீ போய் படுத்து தூங்கு போ. எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு போறான் பாத்தியாமா? இவெல்லாம் காலையில கிளம்பி ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்த போயிடுவாமா. அந்த தடினுங்க மறுபடியும் வந்து கேட்டா நாம என்னமா பதில் சொல்றது?
யாரும்மா அந்த பொண்ணு? ஏ மகத்தி, இன்னும் நாடி தூங்குற? மகத்தி எந்திரி, மகத்தி எந்திரி. எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரி எந்திரி எந்திரி. போய் வாசல் பெருக்கி கோலம் போடு போ. இந்தா புடி புடி, சீக்கிரம் எந்திரி. இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு. என்னம்மா ஏன் கத்துற? என்னம்மா எதுக்கா இப்படி கத்துற? அவளுக்கு என்ன, கருப்பாம்பூச்சி பல்லி எதையாவது பார்த்து பயந்துருப்பா. நான் சொல்ல, அது நிச்சயமா கருப்பாம்பூச்சி தான். குட் மார்னிங் சார். வணக்கம்மா. என்ன பொண்ணுங்களா, உள்ள சுகமா தூங்கியிருப்பீங்களே. இங்க தூங்க முடியலம்மா, கொசுக்கடி. வந்தா பணத்தோட வாங்க, இல்ல அங்கேயே செட்டில் ஆயிடுங்கன்னு எங்க கோவிந்த முதலாளி சொல்லிட்டாரு.